இப்போ என்ன குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து திமிர் காமிச்சிட்டு ஜாலியாக எல்லாம் பந்தா பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடினவன்லாம் பிஸ்னஸ் கிளாஸில் தான் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி இருக்காங்க. நாமளும் கொஞ்சம் ஆட்டணும், ஓவர் ஆட்டம் தான். நம்மளும் கொஞ்சம் ஆட்டம். அதை ஆட்டதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஒன்று அடக்கி ஒன்று வச்சுது. நிறைய பாடல்கள் சில ரீசன்ஸ்க்காக வந்து பாட முடியாமல் போயிருந்திருக்கும். ஏன் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமணி நான் தான் பாடினேன். கண்கள் இரண்டால், டான் டான் டான், ஹசிலி ஃபிசிலி, நான் லிஸ்ட்டு கொடுப்பேன் நிறைய. முந்தினம் பார்த்தேனே, எல்லாம் நான் பாடின சாங்ஸ் தான். ரெக்கார்டிங்ஸ் கம்மியாகும், சில இடத்துல ஷோஸ் கம்மியாகும். என்ன முடிஞ்சு போல இருக்கே கேரியரு. இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம். எனக்கு என்னமோ ஜூன் போனால் நான் இப்போ தான் பாடின மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு பாடி 19 வருஷம் ஆச்சுன்னா யாராவது நம்புவாங்களா? செகண்ட் தண்டபாணி தேசிகர், இந்த என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா கேட்டிருக்கீங்களா? வெரி யூனிக் மேன், ஷார்ட் மேன். இத்தினோண்டு ஒரு மனுஷன் கிட்டேருந்து இப்படி ஒரு குரல் வருதுன்னு எனக்கு நான் பிரமிக்காத நாளே கிடையாது. நிலவேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்றம் வந்த தென்றலுக்கு பிடிக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பாலு அங்கிள்ஸ் தட் லிரிக் பிடிச்சி இழுக்கிறது. யாருக்கா தெரியுமா இப்போ எதுக்கு இப்போ அந்த பழைய சாங் போட்டாலும் இன்னைக்கு ஒரு குஷியாகுது. ஷோவில் எல்லாருமே பழைய சாங் தான் கேட்குறாங்க. ஏன் ஆகிறாங்க தெரியுதா? அந்த மெலடி இஸ் மிஸ்ஸிங். எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கா? எப்படி கேட்க முடியும்? யார் பாடுறா? எல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ் தானே பாடுறாங்க. சிங்கர்ஸ் இல்லையே இப்போ. ஏன்னா இவங்களை ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு உழுவுற டைம் ஒன்று வரும்ல. ஒரு பாட்டில் ஒரு இடம் மட்டும் அழகாக இருக்குது, அதை போட்டு 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 நம்ம பண்ணால் நம்ம என்ன பல்லவினே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, இந்த பல்லவி இந்த பாட்டில் தான் வருதா இது? அதனால தான் சோஷியல் மீடியா கொஞ்சம் டேஞ்சரஸ். இன்னும் உழைச்சிருக்கலாமோ, நிறையா தூங்கியிருக்கிறோம் லைஃப்பில். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போய் நம்ம இப்போ யாரும் வேலை தேடி நம்மளை தேடி வர காலம்லாம் இல்லை. நாம் தான் தேடி போனோம் வேலைக்கு. போய் இன்னும் கேட்டிருக்கலாமோ, பேசியிருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். ஸோ ஐ திங்க் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் இனஃப் டைம் வித் ஹாரிஸ். ஒரு அண்ணங்கிட்ட பேசாமல் நம்ம யார்கிட்ட பேசுவோம்? அந்த ஒரு மூலம் அவரும் அப்படி தான் பார்த்துருக்காரு. ஹீஸ் பேக், ஒரு கம்பேக் கொடுங்க இதுதானே எனக்கே அனுப்புவானுங்களே நிறைய பேர். நான் ஒரு கம்பேக் கொடுங்க. நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் தே மிஸ்ஸிங் தோஸ் மெலடிஸ். அது கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ஆள் இல்லை. நான் இன்னைக்கு அண்டர் ரேட்டட் சிங்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் நான் தான். உண்மை தாங்க, அன்கட்டாக சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும்? பிரவோக் டிவி பிரசன்ஸ் அன்கட் வித் தாரால இன்னைக்கு என் கூட சிங்கர் கிருஷ் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது ஷோ பேர் அன்கட்டா? எஸ். அதாவது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுருவீங்க? ஆமாம். இல்லை, ஆக்சுவலி அப்படி இல்லை. நீங்கள் வந்து மனசை திறந்து பேசணும். நீங்கள் வந்து எதுவும் அன்கட்டாக வந்து நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும். இல்லை, அப்படிலாம் தெரியாது எனக்கு. ஓப்பனாக தான் பேசுவோம். ஓகே, சூப்பர். சரி, ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஒரு பாட்டு ஒன்று தோணுது, அது ஒரு 2 லைன் எங்களுக்காக பாட முடியுமா? இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு எனக்கு இந்த பாட்டு தோணுது அப்படின்னு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அதான் தோணுது. ஏன், எதனால? சொன்னாங்க சிம்மராஷ்டிக்கு அஷ்டம சனிலாம் போயிட்டுருக்குன்னு அப்படின்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வச்சு செய்கிறாரு நம்மளை. அதனால் அந்த பாட்டு வருது. ஓகே. ஸோ ஒரு ஃபேஸில் நமக்கு வந்து ஒரு விஷயம் ஹாப்பினஸ் கொடுக்கும். இப்போ ரைட் நவ் கிருஷ்க்கு இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த டைம் இல்லை, எந்த டைமுமே இஃப் ஐ ஸ்டார்ட் கோயிங் டு டெம்பிள், நான் கொஞ்சம் நிறையா கோயில் போவேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ கோயில்கள் இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்குது. எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கும். ஸோ வந்து நம்ம உட்காந்து இப்போ பேசும்போது சார்ட்டடாக லுக்கிங் பேக் நான் வந்து இது கடந்து வந்தேன் அப்படி சொல்லும்போது ஓகே, அது ஒரு பீஸ் ஒன்று தெரியுது. பட் அதை கோ த்ரூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கும். இஸ் இட் ஆல் டன், அவ்வளோதானா, என்னோட கரியர் முடிஞ்சிச்சா, ஆர் இது முடிஞ்சிச்சா, அது முடிஞ்சிச்சா அப்படி சொல்லிட்டு நிறைய அது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கோம்ல. அப்படி நீங்கள் யோசிச்ச சில விஷயங்கள்? இப்போ கூட யோசிச்சிருக்கேன் அது மாதிரி. நம்ம என்ன தான் கடவுள்கிட்ட க்ளோஸாக இருந்தாலும், என்ன தான் நம்ம தைரியமாக இருந்தாலும், அது சில டைம் நம்ம ஹியூமன்ஸ் தான் நம்ம மைண்டுக்கு எட்டினது தான் நம்ம யோசிக்க முடியும். கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்காரோ அவ்வளோதான் நம்மளுக்கு யோசிக்க முடியும். யோசிக்கிறது உண்டு.
திடீர்னு நம்மளுக்கு ரெக்கார்டிங்ஸ் போயிடும். ரெக்கார்டிங்ஸ் கம்மியாகும். சில இடத்துல ஷோஸ் கம்மியாகும். என்ன முடிஞ்சு போல இருக்கே நம்ம கேரியரு. இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி சர்வை பண்ண போகிறோம், அடுத்தது என்ன நடக்கும், அடுத்த பில்ஸ் எல்லாம் வரும், காய்கறி பில் வரும், மளிகை சாமான் பில் வரும், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எல்லாம் ஓடும் மைண்டில். பட் ஆனால் ஒன்று மட்டும், மீ கோயிங் டு டெம்பிள், கோவிலுக்கு போகிறதுனால எனக்கு வந்து எங்கள் அப்பா என்றைக்கும் என்னை கைவிட மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு முகத்தை அப்படி சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு, வருத்தம் இருக்க தான் செய்யும். ஒரு பெண்ணுக்கு வந்து எமோஷ்னலாக நீங்கள் நிறைய வருத்தப்படுவீங்க. பெண்கள் எப்பவுமே எமோஷ்னலாக தான் யோசிப்பீங்க. ஆண்கள் எப்பவுமே ஃபினான்ஸாக தான் யோசிப்பாங்க. ஒரு ஆம்பளைக்கு கையில் காசு இருந்தால் போதும், அவன் பிளான் பண்ணுவான். உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு லவ், ஒரு கேரிங், டூ மச் எமோஷன் காட்டணும். அப்படி இருந்து அது கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தெளிவாயிடுவீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான். ஓகே. இப்போ எல்லாருக்குமே அவங்களோட கரியரில் ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும், வரப்போகுது அப்படி. ஸோ கிறிஷோட பீக் பாயிண்ட்டு நீங்கள் நினைக்கிறது இது உங்களோட இந்த 19 வருஷ ஜேர்னியில்? 2007 to 2017, அதுதான். ஓகே, அவ்வளோதான், 10 years. அதுக்கப்புறம் அது எல்லாருக்குமே அப்படி வரும். அது இண்டஸ்ட்ரிக்குன்னே உண்டான ஒரு இது. அதெல்லாம் தாண்டி இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் ஆகுது ரொம்ப ரேர் கேசஸ். லைக் ராஜா சார் மாதிரி, இல்லை ரஜினி சார் மாதிரி, அதெல்லாம் கமல் சார் மாதிரி, இதெல்லாம் ஒரு ரேர் ஃபினாமினான்ல. ஒருத்தர் வந்து 40 வருஷம் 50 வருஷம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடி கட்டி இன்னும் ஆண்டுட்ருக்காங்கன்னா, அது எல்லாருக்கு எத்தனை சுழி இருக்குன்னு பார்க்கணும், ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் நம்புவீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்லாமல் எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப பயங்கர நம்பிக்கை ஜாதகம் மேலே. ஆனால் யார் கணிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ திருப்பி 2024 சம்திங் ஸ்டார்டட் ட்ராவலிங் வித் ஹாரிஸ் சார், விஜயானி சார், லைவ் போக ஆரம்பித்து வி காட் பிஸி அகெயின். அது எல்லாம் இப்போ எல்லாருமே வந்து இந்த நாஸ்டாலஜிக், அந்த அப்போ நம்ம போட்ட விதைக்கு இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணுறோங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சிலப்போ உங்களுக்கு தோணுமா, நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ரேட்டடாக இருக்கோம் ஆர் இருந்தோம்? நான் நிறைய ஃபேன்ஸ் உங்களோடது வந்து அப்படி சொல்லி நானே கேட்டிருக்கேன். இன்னும் நானே நிறைய படிச்சிருக்கேன். ட்ரூ தானே அது? ஏன்னா எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் ஒரு பாட்டில் வந்து ஏதோ 2 லைன் 3 லைன் அப்படி பாடியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க நம்ம பசங்க. என் தலைவன் பாடியிருக்காருங்க, இங்கே இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு அவரோட குரல் இருக்குது அப்படி சொல்லும்போது, ஸோ இன்னும் நிறைய சாங்ஸ் இவருக்கு கிடச்சிருந்துருக்கலாம், இன்னும் நிறைய ஹிட்ஸ் இவருக்கு அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஃபேன்ஸ் ஆர் உங்களை ரசிக்கிறவங்களுக்கு ஒரு தோணல் ஒன்று இருக்குது? இல்லை இருக்குது. நானே நிறைய படிச்சிருக்கேன். தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சிங்கர் அப்படி இப்படின்லாம் நிறைய உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? எனக்கே தோணும். பட் ஆனால் நான் கொஞ்சம் அப்படியே சிரிச்சுட்டு விட்டுருவேன். ஏன்னா அதுக்கு பின்னால் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் ஒரு நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப முக்கியங்க இண்டஸ்ட்ரியில். இப்போ என்ன குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து திமிர் காமிச்சிட்டு ஜாலியாக எல்லாம் பந்தா பண்ணிட்டு, ஒரு பாட்டு பாடினவெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸில் தான் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி இருக்காங்க. நாமளும் கொஞ்சம் ஆட்டணும், ஓவர் ஆட்டம் தான். நம்மளும் கொஞ்சம் ஆட்டம். அதை ஆட்டதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஒன்று அடக்கி ஒன்று வச்சுது. ஸோ அதில் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்து நம்ம ஹம்பிளாக போயிருந்தா இன்னும் ஐ குட் ஹவ் சங் பெட்டர், சங் மோ. ஸோ நிறைய பாடியிருக்கலாம். காரணம் நீங்கள் தான். அதுக்கு காரணம் நான் தான், முழுக்க நான் தான் காரணம். ஸோ நான் இன்றைக்கி அண்டர்ரேட்டட் சிங்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் நான் தான். அது வேறு உண்மைதாங்க. அன்கட்டாக சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும்? அது நம்ம அப்புறம் அது டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சோடனே நீங்கள் லேட்டர் திருத்திட்டு வந்துடுவீங்க. ஸோ யாராவது வெல் விஷஸ் அதை கவனித்து சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க.
இந்த மூஞ்சுக்கு மேலே பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஆ. நம்மளுக்கு கடவுள் ஒரு 4 பேர் அமுச்சு வைப்பான், வச்சு செய்வானுங்க நம்மளை. அவனுங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லி 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 கத்தி கத்தி அதுக்கப்புறம் மாறி அந்த மாதிரி. யார் சொன்ன பேச்செல்லாம் கேட்பீங்க? எனக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு யார் சொன்னாலும் நான் கேட்பேன். எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் என்னோட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே சென்னையில் ஐ ஹாவ் கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலையில் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். மலேசியாவில் ஐ ஹாவ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். குடும்பத்தினரில்? எங்கே வரீங்க? நான் எங்கேயும் வரல, கேள்விதான், கொஸ்டின் மார்க். கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ when they say அது தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் சொன்னாலும் நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி. நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நல்ல மனுஷங்க நம்மளை சுற்றி இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் பிளெஸ்டு. அது அது நடைமுறைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. நிறைய பாடல்கள் சில ரீசன்ஸ்க்காக வந்து பாட முடியாமல் போயிருந்திருக்கும். சில நேரங்களில் அந்த ஒரு குரல் செட் ஆகாமல் அப்படி கூட இருந்திருக்கலாம். அப்படி நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு பாட்டு, இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நான் எனக்கு வந்த பாட்டு நான் பாட முடியல அப்படின்னு? பாட முடியலன்னுலாம் சொல்ல முடியாது. அது அந்த டைமுக்கு செட் ஆகிருக்காது நம்மளுக்கு. ஏன் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நான் தான் பாடினேன். கண்கள் இரண்டால், டான் டான் டான், ஹசிலி ஃபிசிலி, நான் லிஸ்ட்டு கொடுப்பேன் நிறையா. முந்தினம் பார்த்தேனே, நான் நிறைய லிஸ்ட்டு கொடுப்பேன். எல்லாம் நான் பாடின சாங்ஸ் தான். ஆக்சுவலி கண்கள் இரண்டால் நான் அவைலபிளாக இல்லை. பிகாஸ் எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார் ஜேம்ஸ் அண்ணா. நான் சொன்னேன், அண்ணா இல்லைண்ணே, நான் இங்கே யூஎஸில் இருக்கேன், வரத்துக்கு இப்படி என்னண்ணா, சரிடா நான் வேறு ஒருத்தர் வச்சு பாட வைக்கிறேன், நீ வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னாரு. அதுக்குள்ளே நான் வரத்துக்குள்ளேயே ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த பாட்டு. ஓகே. பட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹூஎவர் பெல்லி பாடினாரோ அந்த கேர்ள். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தம். அவங்க லைஃப், அவங்களுக்கு ஒரு லைஃப் இல்லை அது சாங்னால. ஸோ ஐம் ப்ரெட்டி ஹாப்பி. அது நம்ம போயிடுச்சு அப்படின்லாம் வருத்தப்படுவேன். உனக்கு இதுன்னா இதுதான் அமையும்னா, ஒருத்தருக்கு அமையும்னா அமைஞ்சிரும். அது யாருமே தடுக்க முடியாது. நம்ம வளர்ச்சியும் நம்ம மேலே போகணுன்னா, இது உன்னால் மட்டும்தான், என் லைஃப் மாதிரி உன்னால் மட்டும்தான் உன்னையே கீழே எடுத்துக்க முடியும்னா அப்படி தான். ஒருத்தர் மேலே வளர்கிறாங்கன்னா அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது. நாளைக்கு இந்த தம்பி உட்காந்துருக்கா, இஸ் அ கிட்டாரிஸ்ட். இந்த வேலையை தூக்கி போட்டு நாளைக்கு he wants to go become a full time musiciansனா you cannot stop him. அது தலையில் அப்படி எழுதியிருக்குன்னா, அது பெரிய நீ மியூசிஷியனாக வருவேன்னு எழுதியிருக்குன்னா அது யாருமே நிப்பாட்ட முடியாது. ஸோ தட்ஸ் how life is. ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து எல்லாமே லைஃப்பில் வந்து சில இது தானாக நடக்கும், சில டெசிஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்படி நீங்கள் ரெடி ஆனீங்க? ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து எல்லாருமே ஐ எம் நாட் ரெடி ஃபார் அ மேரேஜ் அப்படின்ட்டு கோட் பண்ணுறாங்க. விமன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், மென் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஹவு டு யூ பிகம் ரெடி ஃபார் அ மேரேஜ்? You don't become ready, it happens. You don't become ready, it happens. நீங்கள் வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பம்மல் கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் சுற்றி இருந்தார். திடீர்னு அவர் யாருக்கு எப்படி தெரியும் அவருக்கு சிம்ரன் டாக்டரை மீட் பண்ணுவார்னு? அவருக்கு எப்படி? அவர் கட்ட பிரம்மச்சாரி. அது சினிமா இல்லை, ரியல் லைஃபு. எங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தர் இருந்தார் அது மாதிரி. அவர் பயங்கரமான ஆஞ்சநேயர் பக்தன். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்கடான்னு சொல்லிகிட்டு இருந்த ஆள் சொல்லக்கூட இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அது எப்படி நடக்குங்கிறது, சிலது வந்து இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ், சிலது வந்து ஆக்சிடென்ட்ஸ், சிலது வந்து தப்பான டிசிஷன்ஸ், சிலது வந்து ரைட்டான டிசிஷன்ஸ் மேரேஜஸில். கல்யாணம் ஆமாம், அது நம்ம தேர்ந்தெடுத்து, அது நம்மளை அந்த சுச்சுவேஷன் நம்மளை கொண்டு போய் வச்சிரும். அகைன் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, ஃபாதர்ஹுட் பற்றி பேசலாம். நிறைய ரீல்ஸ்லாம் வந்து க்யூட்டாக போடுறது வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். நான் உங்கள் டாட்டர் வளர்கிறதையும் ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கும் தெரியுது. குட்டி பொண்ணாக இருந்தாங்க, திடீர்னு வளர்ந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அது அவளுக்கு ஒரு மெமரிங்க. அது அவள் நாளைக்கு வளர்ந்து கிட்டத்தட்ட அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்போ கூட காட்டலாம்ல. வி ஹாவ் அ டிஜிட்டல் ப்ரூஃப். பாடுறா நானும் எங்கள் அப்பாவும் அந்த காலத்தில் எப்படி ஆட்டம் போட்டிருக்கோன்னு. ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி. என் பொண்ணு வந்து நான் என்னை ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ எங்கே போகணுமோ போ, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன்.
ஒரு பேரண்ட், ஐ திங்க் எவ்ரி பேரண்ட் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அதான். பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டா அனுப்புங்க. உட்கார வச்சு படி 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 படின்னு படித்து 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 அவன் என்ன பண்ண குழந்தைக்கு மைண்டில் போய் காலி பண்ணி அதை வந்து அப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டுருப்பீங்க இந்தியா கோல்டே வாங்குறதில்ல ஒலிம்பிக்லன்னு. எல்லாம் அமெரிக்கா அவன் ஒரு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் போகிறான்னா அதுதான் படிப்பான் அவன். அத்தனை கோல்டு வாங்குறாங்க. இது ஒரு காரணம் தான். ஐ திங்க் நாம் தான் ஃபாலோ பண்ணணும் குழந்தைய. நம்ம வந்த வழி நம்ம அப்பா நம்மளை வந்து படித்து சொன்னாங்க. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. டோன்ட் ஆஸ்க் யுவர் சில்ட்ரன் டு ஃபாலோ யூ, யூ ஃபாலோ யுவர் சைல்டு. அதுக்கு என்ன பிடிக்குது. ஸோ எனக்கு அதான் இன்ட்ரெஸ்ட். நான் அவ்வளோ இதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட்லாம் வாங்க மாட்டோம்மா, ஜஸ்ட் பாஸ் அடிச்சிரு முடிஞ்சுது. என்ன பண்ண போகிறோம் படிச்சுட்டு. அவள் இன்ட்ரெஸ்ட் வேறு என்னமோ இருக்குது. ஸோ ஒரு 11th 12th வரும்போது தான் தெரியும் நம்மளுக்கு அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் குழந்தையாக இருக்கலாமே, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸ்ட்ரிக்டே கிடையாதா? நான் ஸ்பாய்லர். சங்கீதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பாவம். படி அப்படின்னா அது பேசாம. சார் நான் கொஞ்சம் வீட்டில் யாராவது ஒரு அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அப்பா ஜாலியாக இருக்கணும். இல்லை அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அம்மா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். 2 பேருமே டைட் வச்சிங்கன்னா குழந்தை தாங்காது. அவங்க கொஞ்சம் பாவம். அப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு திருப்பி அவங்கள வந்து பேக் இன் ட்ராக் கொண்டு வரணும். ஆமாம், இப்போ எக்ஸாம் வேறு ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ வீட்டிலேருந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள. சைடில் போய் நேற்று போய் நான் ஒரு 4-5 ஐஸ்கிரீம் வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்கள. இப்படி தான் இருக்கணும் ஜாலியாக. ஸ்வீட். ஸோ இப்போது அப்ரிங்கிங்க்கும் வந்து நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. இப்படி தான் ஒரு குழந்தைய வளர்க்கணும், இப்படி தான் பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸும் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, எப்படி குழந்தைய வளர்க்குறது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாவில் இப்போ சோஷியல் மீடியா பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்களுக்கு பயமாக இருக்காது அந்த சோஷியல் மீடியா உலகத்தை பார்த்து? இல்லை நம்ம அந்த ஒரு கான்டென்ட் ஒன்று போடுறோமே, ஓகேயா இல்லையா அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? குழந்தை அதை வச்சு நான் எதுக்கு பயப்படணும்? சோஷியல் மீடியா இஸ் ஸ்கேரி. பட் நான் பண்ணுற விஷயங்கள் டு செட் அப் அ மெமரி அண்ட் ஃபார் மை பிஸ்னஸ். என் முகம் தெரியணும். ஒரு ஃபன் மெமரி இருக்கணும். ஒரு ஆடியன்ஸ்க்கு பார்க்குறவங்களுக்கு அப்பா பொண்ணு எப்படி இருக்குது. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு அப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் லூசனப்பாய் அவர் பொண்ணோட அவர் சந்தோஷமாக, இந்த விஷயங்கள் தானே தவிர பயப்படக்கூடாது. ஐ மீன் நாட் ரைட் நவ். அதுக்கப்புறம் இப்போவே எங்கள் ஆள் சீன் போடுறாங்க, அப்பா லாஸ்ட் ரீல், இனிமேல் இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்டடீஸ் இருக்குது அப்படின்ட்டு. டேய் என்னடா அது இப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லைப்பா உனக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் ஃபேன்ஸ், நான் படிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு சரி அது அவங்க இஷ்டம் இல்லை அது. பட் இல்லை ஏன்னா இது கேட்டேன்னா அந்த முகம் தெரியாத நிறைய நபரோட கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குல்ல. லைக் ரேண்டம் கமெண்ட்ஸ் கேன் ஜஸ்ட் ஸ்பாயில் அவர் டே அந்த மாதிரி இருக்கு இல்லையா? நீங்கள் அப்படி பார்ப்பீங்கல்ல, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வரும். ஒரு ரீல் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது நிறைய பேர் இது பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ரீல் நீங்கள் போடுறீங்க, அதில் கமெண்ட்ஸ் வருது, அந்த படிக்கிற 10 கமெண்ட்டும் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துட்டு உடனே உங்களுக்கு நெஞ்சு பயங்கரமாக வலிக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க, 3000 பேர் அதை லைக் பண்ணியிருக்கான், அது யார் பார்க்கலையே. கொலைக்கிற நாய் கொலைச்சுன்னு தான் இருக்கும். ஐ டோன்ட் கேர். நீ நல்ல கமெண்ட் போட்டியா கெட்ட கமெண்ட் போட்டியான்னு நீ எனக்கு ஷோர் போடுற. ஸோ எப்போவுமே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. ஓகே, ஜென்ரலாக இப்போ ரூமர்ஸ் அப்படின்னும் போது அது எப்படி எடுத்துப்பீங்க? ரூமர்ஸ் ஆர் ரூமர்ஸ். கோவம் வராதா? எது கோவம் வரணும்? அவனுக்கு விஷயம் தெரியல. என் வீட்டில் நான் எப்படி படுத்திருக்கேன், அவர் இந்த டைமில் அவர் எப்படி திரும்பி படுத்திருந்தார் அப்படின்லாம் போட்டாங்கன்னா நம்புறதுக்கு ஜனங்க. அது ஒரு காலம் இருந்துச்சு, அது அந்த மாதிரி எல்லாம் எது போட்டாலும் பத்திரிக்காரங்க போட்டாலும் நம்புறதுக்கு. பட் இப்போ மக்கள்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் தெரியும். என்ன அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் பார்த்தாங்க. ஸோ டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் அவாய்ட் கோ, அவ்வளோதான். ஸோ அது பெருசாக அதுக்கு அவ்வளோ டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ எப்போ இருந்து டேட்டூ போடுறதுக்கான அந்த ஈர்ப்பு ஒன்று இருந்தது? அதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரீசெண்ட்னா என்ன, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் தான் ஆசை வந்தது. சரி போட்டுக்கலாம். நான் 18 வருஷத்துக்கு ரீசெண்ட் ஆகாது. எனக்கு என்னமோ ஜூன் போனால் நான் இப்போ தான் பாடின மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு பாடி 19 வருஷம் ஆச்சுன்னா யாராவது நம்புவாங்களா? It's been 18 years since the song came out. And still அது இன்னி கேட்கும் போதும் அதே ஃபீலிங் கிடைக்குதுல்ல அந்த பாட்டு கேட்கும் போதும். ஆமாம்.
அது எங்கே கேட்டாலும் சரி. அது சாரோட சவுண்டிங். ம். அது எங்கள் சாரோட சவுண்டிங் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில சாங்ஸ் நீங்கள் பழைய சாங்ஸ் கூட எடுத்து பாருங்களேன். ரேமன் சாரோட சாங்கும் சில சாங்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். அப்படியே இது வைன் மாதிரி எவ்வளோ பழசாகுதோ வந்து ஏஜ் லைக் ஃபைன் வைன் வாங்கல அது மாதிரி தான் அந்த சாங்ஸ் நல்லாயிருக்கும். சில சாங்ஸில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து குயிக்காக ஒரு 10 பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தமிழில் என்ன பாட சொல்ல போகிறீங்க? இல்லை 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 ஏன் பிடிக்கும், ஒரு சிங்கரா இல்லை ஒரு மியூசிஷியனா ஏன் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை டீகோட் பண்ண போகிறீங்க. பண்ணலாமா? உங்களோட ஏரியாக்கே வந்துட்டேனா? சரி. ஸோ சொல்லுங்கள். நம்பர் 10ல ஐ மீன் இட்ஸ் நாட் லைக் யூர் நாட் ரேங்கிங் இட், இட்ஸ் ஜஸ்ட் ரேண்டம் 10 சாங்ஸ். ரேண்டம் 10 சாங்ஸ். ஏன் அது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம ஒரு பயங்கரமாக ஒரு ஃபீலிங் கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து அது இப்படி இந்த இடத்துல இது இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் விளக்கி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த தடவை அப்படி கேட்கும்போது ஆஹா கிறிஸ் சொன்னார்ல அப்படி சொல்லி நாங்கள் கேட்போம். அவ்வளோ சரி, ஒரு 5 பாட்டு சொல்கிறேன். தீன கருணாகரனே நடராஜான்னு ஒரு சாங் இருக்குது. எம்கே தியாகராஜ பாகவதர். த மெயின் ரீசன் எனக்கு அந்த பாட்டு ஏன் பிடிக்கும்னா அந்த ஸ்கேலில் அந்த பிச்சில் அவ்வளோ பிச் பர்ஃபெக்டாக அவ்வளோ க்ளீன் உச்சரிப்போட அவ்வளோ சங்கதிகளோட பாடுறதுக்கு இன்னொரு சிங்கர் இன்னும் பிறக்கலை. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, இந்தியாவிலேயே இல்லை. உங்களால் நம்ப முடியுதா? எம்கே தியாகராஜ பாகவதர் மாதிரி ஒரு சிங்கரே கிடையாது இந்த உலகத்தில், இன்னும் பிறக்கவே இல்லை. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பிறப்பாங்களான்னு. அந்த சங்கதி, அந்த பிரிக்காஸ், அந்த உச்சரிப்பு, அந்த பிச் பர்ஃபெக்ட், அந்த ரேஞ்சு இன்னும் யாரும் பிறக்கல. ஸோ எனக்கு அது அவருடைய சாங் எது எடுத்தாலும் பிடிக்கும். மெயினாக இந்த சாங்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் தண்டபாணி தேசிகர். இந்த என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா கேட்டிருக்கீங்களா? வெரி யூனிக் மேன், ஷார்ட் மேன். அத்துனோண்டு ஒரு மனுஷன்கிட்டேருந்து இப்படி ஒரு குரல் வருதுன்னு எனக்கு நான் பிரமிக்காத நாளே கிடையாது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரஹ்மான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் சாரில் எனக்கு வராக நதிக்கரை ஓரம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த சாங்கோட ஹைலைட்டே வந்து இட் சவுண்ட் மோர் எத்னிக் பிகாஸ் ஆஃப் சங்கர் மகாதேவன். அந்த வாய்ஸு, அந்த ஒரு ஒரு பழைய ஃபீலு வித் த நியூ சவுண்டிங். எனக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னவளே எனக்கு அது சோல் க்ரஷிங் சாங் பிகாஸ் ஆஃப் அகெயின் உனியன் நாய்ஸ் வாய்ஸ். அது ரொம்ப பிடிக்கும். நிலவேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்றம் வந்த தென்றலுக்கு பிடிக்கும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பாலு அங்கிள்ஸ் தட் லிரிக் பிடிச்சி இழுக்கிறது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சவுண்டிங் எனக்கு ஹாரிஸ் சாரோட சாங்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஸ்பெஷலி ஜூன் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் பிகாஸ் நான் பாடினேங்கிறதுக்கு இல்லை, அந்த சவுண்டிங், அது ஒரு அதான் நான் சொல்கிற இடம்லாம் அந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கே நம்ம அந்த சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சில சாங்ஸ்லாம் தட் வில் நெவர் போகாது, நம்மளை விட்டு போகாது. நம்ம வயசாகி இப்படி படுத்துருக்கும் போது கூட நம்ம கண்ணு முன்னா நம்மளுக்கு இந்த சாங்ஸ்லாம் ரிங் ஆகும். ஸோ these are few songs that I ஓகே. இன்னைக்கு எப்படி பாடல்களோட சீன் இருக்குது, சாங் சீன்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பேசும்போதே ஆரம்பத்தில் சொன்னோம் லைக் நம்ம கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கலாக தான் இன்க்ளைண்டாக இருக்கோம் அப்படி சொல்லும்போது அப்போ கரண்ட் ஏன் நாஸ்டாலஜிக்காக இருக்கும் சொல்லுங்கள். ஐயோ டக்குன்னு என்ன ஸ்பாட்டில் போட்டிங்களே, சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியல யாருக்கா தெரியுமாப்பா எதுக்குப்பா இந்த பழைய சாங் போட்டாலும் இன்றைக்கி ஒரு குஷியாகுது. ஷோவில் எல்லாருமே பழைய சாங் தான் கேட்குறாங்க. ஏன் ஆகிறாங்க தெரியுதா? சொல்லிட்டாரு. சவுண்டு, குவாலிட்டி, லிரிக்கு, மெலடி. ஐ திங்க் லிரிக் பிளேஸ் அ மேஜர் ரோல்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இன்றைக்கும் அழகாக எழுதுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மெலடி இஸ் மிஸ்ஸிங். அந்த குவாலிட்டி ஆஃப் சிங்கர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கா? எப்படி கேட்க முடியும்? இன்னைக்கு சிங்கர்ஸோட திங்க் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கான ஒர்க் கம்மியாக இருக்குது. யார் பாடுறா? எல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ் தானே பாடுறாங்க, சிங்கர்ஸ் இல்லையே. இப்போ அது வருத்தம் தான். பட் அது திரும்பி வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்கள ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு உழுவுற டைம் ஒன்று வரும்ல, அதுக்காக நம்ம அவங்க விழணுங்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல. பட் சொல்கிறேன், எல்லா ஒரு சர்க்கிள் போச்சுன்னா உன்னை திருப்பி இறங்கல, அது திருப்பி வருவாங்க. ஐ திங்க் சிங்கர்ஸ் வில் சிங் அகெயின்.
நான் இல்லை கிடையாது. எனக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்களே. பாவம் அந்த பசங்கள்லாம் நல்லா வரணும்ல. அண்ட் இப்போ இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணுறோம், இந்த ரீல்ஸ் ட்ரெண்ட். ஒரு பாட்டு வந்து நம்ம 5 நிமிஷம் நமக்கு பேஷன்ஸ் இருந்தது, ஃபுல்லாக கேட்போம், மனப்பாடம் பண்ணுவோம், பாடுவோம் எல்லாமே. இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த நாஸ்டாலஜிக் பாட்டு எல்லாருமே ஜென்ஸியாக இருந்தால் கூட அவங்க எல்லாருக்குமே அந்த ஃபுல் பாட்டு தெரியும். பழைய பாட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியும். பட் இன்றைக்கி வந்து அந்த ஹுக்லைன், இந்த பாட்டிலோட ஹுக்லைன் தான் இதுவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து ஒன்று இந்த ரெண்டும் ஒரே பாட்டு தானா அப்படி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஹுக்லைன் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோமே, ஃபுல் பாட்டு கேட்கவே இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐ செட் ரீல்ஸ் ஆர் லிட்டில் டேஞ்சரஸ். அது அதோட கல்ச்சர். ஒரு பாட்டில் ஒரு இடம் மட்டும் அழகாக இருக்குது, அதை போட்டு 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 நம்ம பண்ணால் நம்ம என்ன பல்லவினே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பல்லவி இந்த பாட்டில் தான் வருதா இது, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால தான் சோஷியல் மீடியா கொஞ்சம் டேஞ்சரஸ். பட் இட்ஸ் ஓகே. அது மூவி ப்ரொமோஷன் மாதிரி, சாங் ப்ரொமோஷன் மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அது ஹிட் ஆகுது. ஸோ அதானே கேட்க வந்தீங்க, அவ்வளோதான். ஸோ அதான் சாங்ஸோட சீன் ரைட்னா கொஞ்சம் பரிதாப நிலையில் தான் இருக்கிறது. ஓகே. ஸோ உங்களோட பேர் வந்து ஆக்சுவலி விஜயில், விஜய் டு கிரிஷ் இல்லையா? இப்போவும் உங்களை சில பேர் விஜய்னு கூப்பிடுறாங்களா, இல்லை எல்லாருமே கிரிஷ் தான் கூப்பிடுறாங்களா? ஐயோ, எத்தனை பேர் இருக்காங்க விஜய்னு கூப்பிட்றது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விஜய் தான் கூப்பிடுவாங்கண்ணே. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, என் கசின்ஸு எல்லாருமே விஜய் தான் கூப்பிடுவாங்க. வெளில தான் கிரிஷ். ஆமாம். எது கூட ரொம்ப யூ ஆர் மோர் இன்க்ளைன்ட், விஜய் ஆர் கிரிஷ்? கிறிஷ்ன்னு சொன்னால் பெருமையாக இருக்கும் அப்படின்னுவோம். விஜய்ன்னு சொன்னால் யாரா விஜய்ன்னு கூப்பிட்றா, நம்ம ரொம்ப தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் அப்படி திரும்பி பார்ப்போம். அது வீட்டில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி யாராவது கூப்பிட முடியும்ல. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். விஜய் இஸ் மோர் என்ன சொல்கிறது, ஒரு பயாலாஜிக்கல் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். விஜய் ஆண்டனி சார் சொல்லியிருக்கீங்களா என் பேர் விஜய் தான் சார்? அவருக்கு தெரியுமே. சூப்பர், அவருக்கு தெரியும் சார். நீங்கள் வாட் உங்களோட அந்த கேரக்டர்லேயோ இல்லை பிஹேவியர்லையோ ஏதோ ஒன்று, என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், ஏதோ ஒரு பழக்கம், இதை நான் வந்து மாற்றணும் விடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது விட்டேன், அது மாறிடுச்சு. என்னது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்? அன்கட்டுன்னு தான் பேசி டீல் சைன் பண்ணீங்களே. அது மாறிடுச்சு. அது என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம் தானே. ஏளனமாக பார்க்குறது, எல்லாரையும் சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணுறது. ஓகே. அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ எல்லாம் மாற்றிக்கிட்டேன். அதெல்லாம் நான் நல்ல பிள்ளையாக இருக்கிறேன். வேறு ஏதாவது லைக் பழக்கமாக, லைக் டு கெட் அப் ஏர்லி ஆர் போஸ்ட்போன் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் கொண்டு வந்த ஒரு விஷயம், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம், கெட்டிங் அப் ஏர்லி, லேசினஸ் அந்த மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் உழைச்சிருக்கலாமோ, நிறையா தூங்கியிருக்கிறோம் லைஃப்பில். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போய் நம்ம ஜம்ப் பண்ணி இப்போ யாரும் வேலை தேடி நம்மளை தேடி வர காலம்லாம் இல்லை. நாம் தான் தேடி போனோம் வேலைக்கு. போய் இன்னும் கேட்டிருக்கலாமோ, பேசியிருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். அவ்வளோதான். அல்டிமேட் கோல் அப்படின்னா என்ன யோசிச்சிருக்கீங்களா? ஹேவ் யூ தாட் அபவுட் இட்? கிருஷா ரொம்ப நல்ல பையன் பா, அதுதான் என் கோல். அப்படியா? ரொம்ப கஷ்டம் மேம். இப்போ சார் இருக்கார், அவரை மோசமானால்ப்பா அப்படின்ட்டு நான் கிளம்பிடுவேன். மோசமானாலாம் நீங்கள் அப்படி திரும்பி பார்ப்பீங்க. அவர் தான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு போராடணும். இவங்களுக்கு உங்ககிட்ட ஒருத்தன் கெட்டவன்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனால் நல்லவன்னு சொல்கிறதுக்கு அவர் போராடணும். அது எத்தனை வருஷம் ஆகும் அவர் அதுலேருந்து மீட்டு வெளியே வர்றதுக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லைஃப்பில் பிக்கெஸ்ட்டு சாதிப்பு எது தெரியுமா? காசு கூட சம்பாதிச்சலாம் மேடம், நல்ல பேர் வாங்க. அவன் நல்லவங்க, மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டான். இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா அந்த மாதிரி? தெரியலையே. இல்லை. ஓகே. யாராவது வந்து சொன்னீங்கன்னா, தம்பி நீ நல்ல பையன்ப்பா, எங்கள் வீட்டில் எல்லாம் உன்னை அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோம். ஓகே. ஐ திங்க் நிறைய மியூசிஷியன்ஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா? இந்த மாதிரி உட்காந்து பேசி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படி உங்களை ரொம்ப டச் பண்ண ஒரு கான்வர்சேஷனாக யாரோட இருந்தது? ஹாரிஸ் சார். நான் நிறையா உட்காந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்.
எவ்வளோ ஹவர்ஸ் கணக்கிலலாம் உட்காந்து எவ்வளோ ட்ராவல். ஒரு காலத்தில் நான்லாம் வீட்டுக்கே போக மாட்டேங்க. ஆம், வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி முத்துச்சரம், உன்னாலே உன்னாலே, தாம் தூம் பீம், அவாரணம் ஆயிரம் அயன், இப்படி போயிட்டுருக்கும் ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு. அவரோட தான் உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, ஒவ்வொரு கதையாக சொல்லியிருக்காரு. எங்கே ஆரம்பித்து எங்கே ரேமான் சார்கிட்ட ஒர்க் பண்ணி, ஆதித்யன் சார்கிட்ட ஒர்க் பண்ணி, எங்கே கன்னடத்தில் போய் அவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணி, தெலுங்குல அவ்வளோ ஃபிலிம் ஒர்க் பண்ணி, அப்போல்லாம் பயங்கரமான என்ன சொல்கிறது, பயங்கர காம்படிஷன் இருந்தது கீபோர்ட் பிளேயர்ஸ். த மோஸ்ட் வாண்டட் கீபோர்ட் பிளேயர்ஸ்லாம் யார் யார் தெரியுங்களா? ஹாரிஸ் சார், ஸ்ரீகாந்த் தேவா சார், ஜாஸ்வா ஸ்ரீதர். த மோஸ்ட் வாண்டட் இவங்க 3 பேரும். ஒவ்வொருத்தரும் பேசுவார். நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம். தென் ஸ்ரீகாந்த் தேவா பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுவார். ஆனால் எவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் என்ன பிளேயர்ப்பா, அப்படி வாசிப்பார்ப்பா அப்படின்னுவார் சார். சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் போய் சொன்னேன் ஸ்ரீகாந்த், உங்களை பற்றி அப்படி சொன்னாருங்க அப்படின்னு. ஐயோ ஜெயிக்கிறோம் ஜி அப்படின்னுவார் அவர். ஸோ இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்ட டைம்ஸ் இதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. பேமெண்ட்லாம் வராதான், போய் ஒரு 1/2 hour நிற்கணும், 1 hour நின்றுக்கிட்டே இருக்கணுமா, இது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பாடாப்படுத்துவாங்க. அதெல்லாம் தாண்டி வர்றதான் லைஃப். ஸோ ஐ திங்க் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் இனஃப் டைம் வித் ஹாரிஸ் சார். ஒரு அண்ணங்கிட்ட பேசாமல் நம்ம யார்கிட்ட பேசுவோம், அந்த ஒரு மூடு. அவரும் அப்படி தான் பார்த்துருக்காரு. நமக்கு ஃபேமிலியில் ஒரு பிள்ளைப்பா அப்படிங்கிற. ஸோ அவர்கிட்ட தான் நிறைய ஐ ஸ்பெண்ட் டைம். அப்போ சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கோட் பண்ணி, இப்போது ஒரு நல்ல சாங் வந்தோடனே ஹாரிஸ் பேக்கில், யுவன் சார் பேக்கில், நான் அவங்க வந்து ட்ரெண்டில் இல்லை, அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படிலாம் சொல்கிறது நீங்கள் டியூ டேக் இட்? இது பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா நீங்கள்? சார் ஹாரிஸ் ஹீஸ் பேக், ஒரு கம்பேக் கொடுங்க இதுதானே. எனக்கே அனுப்புவானுங்களே நிறைய பேர், நான் ஒரு கம்பேக் கொடுங்க. நான் என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர் மிஸ்ஸிங் தோஸ் மெலடிஸ். அது க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ஆள் இல்லை. வேறு ஏதோ ஒரு ஃபேஸ், வேறு ஏதோ ஒரு ஜானரை நோக்கி சினிமா உலகம் ஒன்று போயிட்டுருக்கு. இட் ஹஸ் ஆல் பிகம் ரிதம் பேஸ்ட். டக்குன்னு அடித்து அந்த மூடில் போகுது. அந்த மெலடிஸும் அந்த ஃபாஸ்ட் நம்பர்ஸ்க்கும் அது ஒரு இது இல்லை. என்ன சொல்கிறது, அந்த ஒரு டிமாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இவனுங்க மிஸ் பண்ணுறானுங்க. ஒரு கம்பேக் கொடுங்கன்னு போகிறான். நம்ம நேயர்களையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவனுக்கு கொடுங்கய்யா ஏதாவது ஒன்று, நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிறான் அவன். ஸோ எனக்கு ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் கம்பேக் அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் அது தெரியும் அவங்களுக்கு. அப்படி தான் அவங்களால சொல்ல முடியும். வேறு எப்படி சொல்ல முடியும்? சார் இந்த மாதிரி சாங்ஸ் கொடுங்க சார், இந்த மாதிரி இன்னும் நிறையா நீங்கள் கம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேர் மக்கள், தேர் ஃபேன்ஸ், தேர் ரசிகர்கள், அவங்க அப்படி தான் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி சீரியஸாக எடுத்துக்க முடியும்? ஒரு கம்பேக் கொடு, நான் சரிப்பா கம்பேக் கொடுக்குறேன், நானும் ரிப்ளை அப்படி தான் பண்ணுவேன். வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, தட்ஸ் ஓகேம்மா, அதெல்லாம் ஓகே. லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் யார் கூட இந்த மாதிரி உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க? அது நடந்துதா? அப்படின்னா எந்த கான்வர்சேஷன்? ஜென்ரலாக உட்காந்து அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மியூசிஷியன்ஸாக இருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் ஹாரிஸ் சார் கூட ஒரு ட்ராவல் இருக்கலாம், அந்த மாதிரி. விஜய் ஆண்டனி சார், we've been friends, you know. சார் என்கிட்ட he never behave like நம்மளை வந்து ஒரு சிங்கர் மாதிரியோ, அவர் ஒரு பெரிய இசையமைப்பாளர் அதுமாரி அவர் என்றைக்குமே அவர் ட்ரீட் பண்ணதில்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுவார். there are days we go party together. ரொம்ப ஜாலி ஆள். பட் உள்ளுக்குள்ளே ஒரு 1000 விஷயம் இருக்கும். நம்ம நோண்டி எடுக்கிறதுக்காக அப்படி எதாவது ட்ரை பண்ணோன்னா ஒரு ஐஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிடும். நிறைய இடத்துல நாங்கள் மனம் விட்டும் பேசியிருக்கோம். சார் நோஸ். ஸோ அது அவர் சில டைம் ஓப்பன், அது நான் ரொம்ப நாள் அவர்கிட்ட அப்படி பேசணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் இட்ஸ் வெரி ஜென்யூன் பர்சன். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு இந்த நோ நான்சென்ஸ் பர்சன் சொல்லுவாங்களே, அது அவர் தான். எந்த வம்பு தும்பு எதுவும் கிடையாது. குவாய்ட்டாக போனால் வேலையை செஞ்சோமா வந்தோமா. ஸோ அவர்கிட்ட ரொம்ப நாள் நான் அந்த மாதிரி பேசணும்னு நினச்சேன். ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் உட்காந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் another person that I look up to.
ஓகே, ஸ்வீட், சூப்பர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேக் இன் ட்ராக் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். கொஞ்சம் உங்களுடைய பக்கங்களை எங்களுக்கு திருப்பி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். நோண்டி எடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. சிலதெல்லாம் கரெக்டாக என்னால் ஆன்சர் பண்ண முடியல, சாரி. தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ்.